கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆவிக்குரிய மறைவான மன்னாவில் இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் யோவான் 21:11 வசனம். இதில் 153 பெரிய மீன்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த 153 பெரிய மீன்கள் யாரை குறிக்கிறது என்று நாம் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். இது நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்பு என்றும் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட பின்பு என்றும் நாம் பழைய ஏற்பாட்டில் யாரை குறிக்கிறது என்று பார்ப்போம் என்றால், மனசாட்சியின் காலத்தில் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்பு நோவாவின் காலத்தை குறிக்கும், நோவாவின் பேழையை குறிக்கும். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட பின்பு மோசேயின் காலத்தில் ஆசரிப்பு கூடாரத்தை குறிக்கும். புதிய ஏற்பாட்டின் காலத்தில் கிருபையின் காலம் என்று சொல்லுகிறோம். இந்த காலத்தில் இந்த 153 என்ற எண் யாரை குறிக்கிறது என்றால், 153 1 என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். அவர் மாத்திர சிலுவையில் தனியாய் இருந்து சத்துருவின் தலையை நசுக்கினார். எப்படி என்றால், ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் நிமித்தம் அந்த சாபத்தையும் நியாயப்பிரமாணத்தில் கொடுக்கப்பட்ட சாபத்தையும் அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்தார். இதை நாம் கொலோசியர் 2:14-15 நாம் வாசிக்கலாம். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நம் நடுவில் இராதபடி எடுத்து சிலுவை மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியங்கரமான கோலமாகி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். இவ்விதமாக சாத்தானின் தலையை நசுக்கினார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில். நியாய பிரமாணத்தை சட்டத்திட்டமாகிய நியாய பிரமாணத்தை மாம்சத்திலே ஒழித்தார் என்று எபேசியர் 2:15 நாம் வாசிக்கலாம். ரோமர் 8:3 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நம்மை நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நீங்களாக்கி மீட்டு கொண்டார். 1 என்ற எண் இயேசு கிறிஸ்துவின் ஜெயத்தை குறிக்கும். 5 என்பது அவருடைய சரீரத்திலே அவர் கைகளில் கால்களில் காணப்பட்ட 5 காயங்களை குறிக்கும். கைகளில் 2, கால்களில் 2, விழாவில் 1. ஆணி 3 ஆணிகளால் கடவப்பட்டார். 3 ஆணிகளை குறிக்கும். அதே வேளையில் பாவம், சாபம், ரோகம் என்ற